சேலம் மாவட்டம் நரசிங்கபுரம் பகுதியில் வரி செலுத்தாத வீடுகளை கண்டறிந்து வரி பாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று கூறி குடிநீர் இணைப்பை துண்டிக்க சென்றதாக கடப்பாறையுடன் சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இது கடலூரில். தற்போது சேலத்தில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளும் அதே போன்ற ஒரு காட்சிதான். வரி வாங்க சென்ற அதிகாரிகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களுக்காக செய்தியாளர் பாபு நம்மிடையே இணைப்பில். பாபு, என்ன சொல்றாங்க இந்த மக்கள்? ஏன் அதிகாரிகளை சிறைப்பிடிச்சிருக்கிறாங்க? கண்டிப்பாக கோபால், அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்து நரசிங்கபுரம் நகராட்சி அமைந்துள்ளது. இந்த நகராட்சியில் 18 வார்டு பகுதியில் உள்ள 10வது வார்டு பகுதி, அதாவது வடக்கு தில்லை நகர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க. இப்பகுதியில் குடிநீர் கட்டணம், அதாவது 3 ஆண்டுகள் மற்றும் 2 ஆண்டுகள் கட்டணம் செலுத்தாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நகராட்சி அதிகாரிகள், அதாவது பொறியாளர் ஜெயமாலினி மற்றும் பொதுப்பணி மேற்பார்வையாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் மற்றும் ஊழியர்களுடன் சென்று குடிநீர் கட்டணம் வசூல் செய்ய ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் 18 நாட்களுக்கு ஒரு முறை எங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும், மேலும் முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை எனவும், அதாவது மேற்று குடிநீர் வழங்குவதை தாமதப்படுத்தி வருவதாகவும் கூறி பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பினார்கள். இதனால் அங்கு குடிநீர் கட்டணம் வசூலிக்க வந்த அதிகாரிகளுக்கும் பொதுமக்களிடம் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் அதிகாரிகள் தகாத வார்த்தையால் பேசியதாக கூறப்படும் நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் குடிநீர் கட்டணம் வசூலிக்க வந்த அதிகாரிகளை சிறைபிடித்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பொதுமக்களை அதிகாரிகள், அதாவது அங்க வந்த அதிகாரிகள் செல்போன்ல வீடியோ எடுத்திருக்காங்க. அதை பார்த்த அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் தங்களது மொபைல் போனிலும் அதிகாரிகள் தவறுதலாக பேசக்கூடிய வீடியோ இருக்கும்போது அதிகாரிகள் அதை தட்டிவிட்டதால் அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் செல்போன் உடைக்கப்பட்டதாலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு போலீசார் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதி மக்கள் கூறும்போது, எங்கள் பகுதியில் முறையான குடிநீர் வழங்குவது இல்லை, இது சரி செய்யாமல் தற்போது குடிநீர் கட்டணம் வசூலிக்க மட்டும் அதிகாரிகள் வருவதாகவும், மற்ற எந்த ஒரு பொதுமக்களுக்குரிய பிரச்சனைகளும் இவர்கள் வருவதில்லை எனவும் தற்போது குற்றம் சாட்டி வருகின்றனர். கோபால், நன்றி பாபு, அண்மை விவரங்களுக்கு நன்றி. சரி பண்ணுவான்.